பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தவங்க இன்ஜினியரிங் போக முடியாது. அந்த காலம் மாதிரி இப்போ இருக்க மாதிரி மேக்ஸ் கிடையாது. அப்போது எனக்கு வந்து அந்த வருஷம்தான் எம்ஜிஆர் 1997ஆம் வருஷம், 1977ஆம் வருஷம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டு முதலாக மெரிட்டில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் போடுறாரு. ஒரு 0.03 மார்க்கில் எனக்கு மெடிசின் கிடைக்கல, நம்ம நகரத்தார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிங்கிறதுனால. அப்புறம் அந்த மெடிசின் கிடைக்கலன்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷன் வந்து அக்ரிகல்ச்சர் தான், வேறு வழி இல்லை. அக்ரிகல்ச்சர் படிக்கும் பொழுது முதல் 2 ஆண்டு எனக்கு ஏண்டா அக்ரிகல்ச்சருக்கு போகணுன்னு ஆயிடுச்சு. காரைக்குடியிலேருந்து சிதம்பரம் போகிறதுக்கு முன்னாடி நெல் பயிரில் நெல் மணி பூமிக்கு மேலே வருமா கீழே வருமானு கேட்டால் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை. அங்கே போய்ட்டு தான் அக்ரிகல்ச்சரே படித்தேன். படிச்சுட்டு 2 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் சொன்னாங்க நிறைய படிக்கலான்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். இளைஞர்கள் இருக்கிறதுனால அவர் நாளைய தலைவரை பற்றி பேச போகிறாரு. ஆனால் வேளாண்மைக்கு வந்து அப்போ வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம். நான் படித்து முடித்த உடனே பிஎஸ்சி அக்ரி படித்து முடித்த உடனே திருவாடானையில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தோழர் சம்பத் இருக்கிறார், இங்கே இருந்தாருன்னு நினைக்கிறேன், அவருக்கு தெரியும். படித்து முடிக்கும் பொழுதே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே 10A1 பேர், அதில் வந்து போஸ்டிங் வந்துடும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். திருவாடானையில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போஸ்டிங் வந்தது. அதே மாதிரி கேன் ஆஃபீஸர்ஸ் கரும்பு அலுவலர்களாகவும் வரும். நான் அதுக்கெல்லாம் போகலை. ஆனால் வங்கி அலுவலர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வங்கி அலுவலருக்கு 1985ஆம் வருஷம் 6 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு 2100 ரூபாய் சம்பளம், மாதம் 2100 ரூபா. விரிவுரையாளருக்கு கல்லூரியில் விரிவுரையாளருக்கு லெக்சரருக்கு 700 ரூபாய் சம்பளம். நான் என்ன செஞ்சேன், எனக்கிட்ட வந்து சொன்ன 2 இருந்தது. பேங்க் ஆஃபீஸர் ஆர்டராக இருந்தது, 2100 ரூபா மாத சம்பளம். 700 ரூபா மாத சம்பளம் லெக்சரர் ஆர்டராக இருந்துச்சு. நான் சொன்னேன், நான் லெக்சரருக்கு தான் போவேன். நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், செட்டி பிள்ளை கெட்டி பிள்ளைம்பாங்க. நான் கெட்டி பிள்ளை இல்லை, எனக்கு பணத்தை எண்ணி பணத்தை சேர்க்குற வழி தெரியாது, கொஞ்சம் பேச தெரியும். அதனால் லெக்சரராக போனால் தான் ஷைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 3 மடங்கு சிறிய ஊதியத்துக்கு 700 ரூபா சம்பளத்தில் அன்றைக்கி சேர்ந்தேன். ஆனால் அன்றைக்கி நான் வங்கி அலுவலராக சேர்ந்திருந்தேன்னு சொன்னால் இந்நேரம் ரிட்டையர் ஆகிருப்பேன், ஒரு 1-2 பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பேன், சிரமங்கள் சிக்கல்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி துணைவேந்தர்னு சொல்லி இந்த காரைக்குடி நகர சிவன் கோயிலில் ஒரு தலைமை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அதனால் இளைஞர்கள் குழந்தைகள் எந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவர்களிடம் விட்டு விடுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்றைக்கி ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை மேடையில் ஏறி டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா டான்ஸ் ஆடிடுவாங்க. இதை போடு, அதை கொண்டு வா, இதை முன்னால் கொண்டு வா, அதை பின்னால் கொண்டு வா. தயவுசெய்து எங்களையெல்லாம் வந்து யாருமே தேண்டதே கிடையாது. ஒரு காலமும் எங்கள் அப்பச்சியோ ஆத்தாவோ என்னைய படின்னு சொன்னதே இல்லை. நாங்களாக தான் படித்தோம், நாங்களாக சாதாரண மார்க் எடுத்தோம், நல்லா தான். அதுக்கப்புறம் இந்த எப்போ எதைங்கிறது தான் இந்த 8 சொன்னேன். கருக்கடை, பி ஃபோக்கஸ்ட், ஆங்கிலத்தில் சொல்கிறது பி ஃபோக்கஸ்ட். அதைத்தான் நம்ம செட்டிநாட்டு வழக்கில் ஆரம்பத்தில் இருந்து கருக்கடையாக இருக்கப்பா, கருக்கடையாக இருங்கன்னா என்ன செய்கிறோமோ செய்கிறதுல, அதாவது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணலாமான்னு 4 தடவை யோசிக்கலாம், பையனை கல்யாணம் பண்ணலாமான்னு 4 தடவை யோசிக்கலாம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. அதுபோல தான் ஒரு கோர்ஸ், அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க சீட்டு கிடைக்கலைங்கிறதுக்காகலாம் போகாதீங்க. என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அந்த கோர்ஸ் போகலாம். அதுக்கப்புறம் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி எனக்கு முதல் 2 வருஷம் அக்ரிகல்ச்சரே பிடிக்கல, ஏண்டா வந்து சேர்ந்தோம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் போக போக, அதாவது நான் அடிக்கடி என்னுடைய கூட்டங்களில் சொல்கிறது, ஒரு கவியரசருடைய பாடல். நீங்கள் கவியரசருடைய நம்ம நகரத்தார் சமுதாயமே பெருமைப்படக்கூடிய ஒரு மனிதன் வந்து கவியரசு கண்ணதாசன். அவருடைய வரிகளை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க.
அவர் வந்து இந்த நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமின்னு ஒரு பாட்டு. அதில் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும்னு எழுதியிருப்பார். நான் கேட்பேன், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும்னா என்ன அர்த்தம்? ஏன் எல்லாருக்கும் பார்க்க தெரியாதா? அப்போது ஒரு இப்போ கரண்ட் கட்டாச்சு, டார்க் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு, எப்படி போகிறதுன்னு தெரியல. அப்போது அண்ணன் வந்து கிருஷ்ணன் வந்து என் கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்தாங்கன்னா, அந்த டார்ச் லைட்டை ஃப்ளாஷ் பண்ணேன்னா ஒரு 6 அடிக்கு தான் வெளிச்சம் தெரியும். 6 அடிக்கு தானே வெளிச்சம் தெரியுது. நான் சுப்பிரமணியபுரம் போகணுமே, எங்கள் வீடு காரைக்குடி சுப்பிரமணியபுரத்துல இருக்குது, 3 கிலோமீட்டர் இருக்கேன். நான் எப்படி போகிறேன்? நின்றுட்டே இருக்காங்க. ஒரு 6 அடி நடந்தால் அடுத்த 6 அடி, அடுத்த 6 அடி நடந்தால் அடுத்த 6 அடி. அதைத்தான் கண்ணதாசன் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும்னார். இன்னொன்று, உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போகிறோம். நமக்கு தெரியாதா? நமக்கு என்ன தெரியணும்? நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, அது நமக்கு தான் தெரியணும், அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்முடைய ஸ்ட்ரென்த் எதில் இருக்குது, வீக்னஸ் எதில் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பேலன்ஸ் பண்ணிட்டா யூ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இளைஞர்கள் ரொம்ப, எனக்கு காரைக்குடி நகரத்தார் இளைஞர் சங்கம் போல் சிதம்பரத்துலேயும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு இளைஞர் சங்கம் இருந்தது. இளைஞர்கள் தான் மிக சிறப்பாக செயலாற்றுவீங்க. இங்கே நான் ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கேன். தம்பி கோவிந்தன் ஆகட்டும், தம்பி லக்ஷ்மணன் ஆகட்டும், தம்பி கிருஷ்ணன் ஆகட்டும், ரொம்ப ஆர்வமாக எல்லா பணியும் செஞ்சிட்ருக்குறாங்க. நம்முடைய சமுதாயம், நான் இன்னொரு கருத்து சொல்லுவேன். ஒரு ஜெர்மன் எக்ஸ்பர்ட், சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பர்ட், நகரத்தார் சமுதாயத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, தென்னிந்தியாவின் யூதர்கள் நகரத்தார்கள்ங்கிறார். உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியான இனம் வந்து ஜூஸ், யூதர்கள். நகரத்தாரை பற்றி அவர் என்ன சொல்றாரு? தென்னிந்தியாவின் யூதர்கள் நகரத்தார்கள். அப்படி இருந்து நகரத்தாரிலிருந்து ஒரு பெரிய ஆழ்மை வரவில்லை, 1-2 தவிர அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? நகரத்தார்கள் பொருளை மதித்தவர்கள், அறிவை மதிக்காதவர்கள். உண்மை அதுதான், கசப்பா இருந்தாலும் உண்மை அதுதான். ஒரு செல்வந்தர் வர்றாரு, ஒரு பெரிய பொருளாளர் வர்றாருன்னா அவருக்கு கிடைக்கிற மரியாதை அறிவாளிகளுக்கு அன்னைக்கு கிடைக்கல. ஆனால் இன்று ஏன்னா உலகத்தையே வந்து உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை அறிஞர்கள் வந்து 3 ஃபேஸாக யுகங்களாக பிரிக்கிறாங்க. முதல் யுகம் வந்து வேளாண்மை யுகம். ஆரம்பத்தில் யாரெல்லாம் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அடுத்து வந்து தொழில் சார்ந்த யுகம். எந்தெந்த நாடுகள்லாம் தொழிலில் சிறப்பாக இருந்தோ அந்த நாடுகள்லாம் டாப்பில் இருந்தது. இப்போ வந்து அறிவு சார்ந்த யுகம், நாலேஜ், இயர் ஆஃப் நாலேஜ். ஆனால் இப்போ நம்முடைய பிள்ளைங்க யாரும் வந்து பெருசாக வந்து அன்றைக்கி மாதிரி மலேசியாவில் கொண்டு விற்றோம், ரங்கூனில் கொண்டு விற்றோம், சிலோனில் கொண்டு விற்றோம்னு இல்லை. இப்போ எல்லாரும் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் வேலையில் இருக்காங்க, படிச்சிருக்காங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, உலகம் பூரா இருக்காங்க. நம்ம குடும்பங்களில் சுஜாதா எழுதுவார், எழுத்தாளர் சுஜாதா எழுதுவார். அவர் ஆரம்பித்த எலக்ட்ரானிக்ஸ் யுகம் ஆரம்பித்து 1970களில் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் அமெரிக்காவில் இருப்பார். இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க. உண்மையா இல்லையா? சுஜாதா எழுத ஆரம்பிக்கும் பொழுது 1970களில் ஒரு கிராமத்துக்கு, ஒரு நகரத்துக்கு ஒருத்தர் 2 பேர், அவர் அமெரிக்காவில் இருக்கார், சியாட்டில் இருக்கார், இவர் வந்து நியூயார்க்கில் இருக்கார், இவர் வந்து சிகாகோவில் இருக்காருன்னு சொல்லி. இப்போது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் இல்லாத குடும்பங்களே கிடையாது. வெளிநாட்டில் எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்காங்க, எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. அப்படி இருந்து இப்போ அறிவை மதிக்க ஆரம்பித்ததுனால இனிமேல் இந்த இளைஞர்கள் கையில், ஏன்னா நாளைய இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்தியாவில் வந்து ஜனத்தொகை ரொம்ப அதிகமாக, 2வது மிக அதிகமான ஜனத்தொகை உள்ள நாடாக இருக்குது. சீக்கிரத்தில் நம்பர் 1 ஆகிடும். ஆனால் இதுக்கு இன்னொரு பார்வை என்னென்னா, மற்ற நாடுகளில், சைனாவில், ஜப்பானில், எல்லா நாட்டிலையும் வந்து வயதானவர்கள் தான் அதிகம். இந்தியா இஸ் பிளஸ்ட் வித் டெமோகிராஃபிக் பொட்டென்ஷியல், டெமோகிராஃபிக் பெனிஃபிட், டெமோகிராஃபிக் போனஸ். டெமோகிராஃபிக் போனஸ்னால் என்னென்னா, இந்த ஜனத்தொகையில் 55லேருந்து 60% இளைஞர்களாக இருக்காங்க, யாரும் வயதானவர்கள் இல்லை.
இந்த இளைஞர் யூத் பவர், திஸ் இஸ் கோயிங் டு மேக் இந்தியா த டாப் மோஸ்ட் கண்ட்ரி. இளைஞர்களுடைய யுகம் இனிமேல். இதை நான் சொல்லும் பொழுது என்ன சொல்வேன், தம்பி பேசுவார், தலைமை நாளைய தலைவர்னு சொல்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு வரும் பொழுது அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை முதல்ல. எனக்கு நான் இப்போ துணைவேந்தராக இருக்கிறேன்னா, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஒரு பாட்டு வந்தது, வாழ்க்கையே போர்க்களம். அது போல் எங்களுடைய பல்கலைக்கழகமே போர்க்களம் தான். தினம் தினம் காலையில் எழுந்து குளித்து சாமி ரூம் நின்று சாமியை நினைக்கிற வரைக்கும் தான் நிம்மதி. நினச்சிட்டு வெளியில் வந்தோம்னா அது திருப்பி நைட்டு ரூம்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் டிஃபன் சாப்பிட்ற வரைக்கும் பிரச்சனை தான். ஆனால் பயப்படக்கூடாது. கடமையை செய், பலனை அவனிடம் விட்டுவிடு, அவன் பார்த்துக்கொள்வான். நாளைக்கு கண்ணதாசன் சொல்லுவார், அழுவதனால் என் கவலை தீரும் என்றால் அழுதி இறந்து விடுவேன். ஆனால் அழுவதனாலோ அஞ்சுவதாலோ வரப்போகின்ற பிரச்சனை, இடர்பாடு அகலப்போவதில்லை. துணிந்து செயல்பட வேண்டும். அதுபோல் அஞ்சாமை. சரி, அடுத்தது ஈகை. அதுக்கும் வள்ளுவர் இலக்கணம் சொல்லியிருக்கார். வரிய